ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதய்கள் ஸ்டடி சென்டர். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தெரியும் ஓலைச்சுவடி சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்ல இருக்கக்கூடிய 16 அவுட்சோர்ஸ் புக்கை நம்ம வச்சுட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியலும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இலக்கண வகுப்புகளும் நடத்திட்டு அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேட்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. எப்போ எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 வந்து எழுதியிருக்காங்க. அதோட ரேங்க் லிஸ்ட் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ மார்க் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு 84 தான். கொஸ்டினும் டஃப்பா இருந்தது. அது போக போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் எடுத்திருந்தோம். ஸோ ஏல இருந்து ஏ சீரீஸ்ல இருந்து ஏஇ சீரீஸ் ஏ கம்ப்ளீட்டா கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு 30 பேஜஸ் கொஞ்சம் ரொம்ப மனப்பாடம் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால நிறைய பொறுத்துக ஒரே மாதிரி வரக்கூடிய கலைச்சொற்கள் இருந்ததுனால 84 என்பதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். இப்போ இந்த மார்க் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம எக்ஸாம்ல வந்து ஏதோ 1-2 தான் வரப்போகுது. அதுல ஓரளவு ஆப்ஷன் வச்சு மேட்ச் பண்ற அந்த கேப்பபிலிட்டி நமக்கு இருந்தாவே போதுமானது. சரியா? ஸோ சங்கவி மேம், பவித்ரா மேம், லோகநாதன் சார் டாப் 3ல வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே வருது. ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு 60 மார்க்குக்கு கீழே வந்தவங்க எல்லாமே வந்து மேம் லேட்டா தான் ஜாயின் பண்ண படிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே, பட் அடுத்தடுத்த டெஸ்ட்டை கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் தான் நமக்கு டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம கொஷின் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். தட் இஸ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸும் வரும் பாருங்க. ரொம்ப டைரக்டா ஈஸியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின்ஸும் வந்து இருக்கு பாருங்க. அலைக்கடல், அலை உடைக்கடல், இந்த சந்தி மிகாமலும் இருந்தா என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பிழை அற்ற தொடர் எது, பிழையான தொடர் வந்து எது, ஸோ இந்த மாதிரி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கூற்று காரணம் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறான இணை எத்தனை, தவறான இணையை தேர்வு செய்யறது, சரியான இணையை தேர்வு செய்யறது, எத்தனை இணைகள் சரியாக இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன்லயே இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன்லயே உங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு டெஸ்ட்டை ஃப்ரீயா எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரீயா என்கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீ வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா தான் நான் உங்களுக்கு எப்படி பண்றேன்னா மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் நான் குரூப்ல வந்து போட்டுறேன். 2 குரூப் இருக்கு. ஒன்று வாட்ஸ்அப் குரூப் வந்து, இன்னொன்று வந்து டெலகிராம் குரூப் வந்து இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜூம் லிங்க், ஏன்னா நம்ம ஒரு போர்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் 2 போர்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப நன்னூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேஜ் பக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பிரித்தெழுதுகளை புணர்ச்சி விதியில டஃப்பா இருக்கும். அப்ப அதுக்கு மட்டுமே தனியா வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை கிளாஸும் எடுத்துருவேன். அதோட வீடியோ கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்க. இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை வந்து லிங்க் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ இளங்குமரர் செல்வனம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அகரவரிசை அப்படின்னா இது வந்து நான் ஒன்ஸ் வந்து ரிவிஷனா கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கேட்டுருவேன். ஓகேங்களா? அது ஓரல் டெஸ்ட் மாதிரி நடக்கும். மயங்கொலி சொல்லாதுங்கிற அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் மாதிரியும் நம்ம கிளாஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட்சித்துறை சொற்கள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயன்முறை தமிழ்ல இருந்து. ஸோ இதுதான் டெஸ்ட் 2ஓட போர்ஷன். எப்ப நடக்க போகுது? கம்மிங் சண்டே வந்து நடக்க போகுது. இவ்வளவுதான் போர்ஷன். சரிங்களா? ஸோ நான் கொஸ்டின் ஆஃப்டர் கேர்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ற போர்ஷன்ஸ். சரிங்களா? இந்த போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால அதிகமான மார்க் வந்து எடுக்க முடியறது இல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவேன். மெட்டீரியல் குடுத்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கசகசன்னு இருக்கு இல்லையா? அதனால சும்மா நாழி கூட்டல் உரி, நாடுரி அப்படின்னு எழுதிட்டு, விதின்னு போட்டுட்டு, சிம்பிளா இந்த 3 லைன சிம்பிளா உங்களுக்கு ஃபார்முலா மாரி குடுத்துருவேன். ஸோ, அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ, இதுதான் மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா, ஒரு 53 பேஜ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 2க்கான மெட்டீரியல். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்ட் ஃப்ரீயா எழுதிக்கோங்க. நீங்க அந்த டெஸ்ட் 2ஆவும் இருக்கலாம், டெஸ்ட் 1ஆவும் இருக்கலாம். அது வந்து நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ, லாஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் வந்து ஹைலைட் பண்ணி குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ, இந்த மாரி கிளாஸ், புக்கு, டெஸ்ட் ஃபுல்லுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ, மாஸ்டரிங் இன் தமிழ் அவுட்சோர்ஸ் அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஜிஎஸ்க்கு இந்த மாரி போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல்லுமே நீங்க என்னென்ன 16 புக் இந்த ஷெட்யூல் வேணா வாங்கிக்கோங்க. ஸோ டோட்டலா என்னென்ன புக் கவர் பண்ண போறோம். எக்ஸ்ட்ராவா இது ஸ்கூல் புக் வந்து கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து தகவல் பேழை, தமிழ் பேழை அதுல இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா
பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது முடிச்சுட்டு நம்ம சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டுமே எழுத போறோம். ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ₹1000 மட்டும் தான். நான் இன்னும் லிமிட்டட் டேஸ் தான் நான் குடுக்க போறேன். ஏன்னா லிமிட்டட் டேஸ்க்கு குடுத்தேன். இப்ப நான் லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்க போறேன். தட் இஸ் 100 ஸ்டூடண்ட் மட்டும் தான் இந்த பேட்ச் நான் எடுத்துக்க போறேன். ஸோ பாருங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.